எலான் மஸ்கோட கம்பெனி நியூராலிங்க் தன்னோட ஃபர்ஸ்ட் ஹியூமன் பேஷண்டோட பிரெயின்ல சிப்ப சக்சஸ்ஃபுல்லா சர்ஜரி பண்ணி இம்ப்ளான்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுதான் ஹியூமன் ஹிஸ்டரியிலேயே ஒன் ஆஃப் த ஹியூஜ் அச்சீவ்மெண்ட்ங்க. அண்ட் ஐ எம் நாட் ஓவர் எக்ஸாஜரேட்டிங். பேசிக்கா இது என்னன்னா 64 ஃபிளெக்சிபிள் த்ரெட்ஸ் நம்ம பிரெயின்ல மூவ்மெண்ட் கண்ட்ரோல் பண்ற பார்ட் இருக்குல்ல, அதுல ரோபோட்ஸ் மூலமா இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. சோ நம்ம எதனா பண்ணணும்னு நினைக்கிறப்போ நம்ம பிரெயின்ல உருவாக்குற சிக்னல்ஸை இது ரெக்கார்ட் பண்ணி அப்ளிகேஷனுக்கு சென்ட் பண்ணுங்க. அந்த அப்ளிகேஷன் உடனே அந்த சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே டீகோட் பண்ணி நம்ம என்ன செய்ய நினைக்கிறோமோ அதுபடியே நம்மள செயல்பட வைக்கும். இதனால பேரலிசிஸ் அண்ட் நியூரலாஜிக்கல் டிசீசஸ் இருக்கவங்க நார்மல் பீப்புள் போல ஆக்டிவா இந்த உலகத்தை நம்ம பாக்குற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களால நினைக்க முடியறதெல்லாம் தன்னோட பாடியால செயல்படுத்த முடியாதுன்றனால தான் இந்த இஷ்யூ வருது. and the bridge is about to close very soon. என்ன first human patient is showing promising neuron spike detectionங்க. கேட்கவே ஏதோ ஐ பற்றி சங்கர் படம் போல flawless-ஆ இருக்குல்ல, அது எப்படி இருக்கும்? எனக்கு 2023 நவம்பர்ல மங்கீஸ்ல இம்ப்ளான்ட் பண்ணப்பட்ட இந்த சிப்னால paralysis, seizures and brain swelling இப்படி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ். இதனால எலான் மஸ்கோட நியூராலிங்க் மேல இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண சொல்லிருக்காங்க. இது நிஜமாவே நல்லதா கெட்டதான்னு காலம் தான் பதில் சொல்லும். பட் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன மனுஷனா